வணக்கம் உறவுகளே, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம ஒரு குழந்தைங்களுக்கான பாஸ்தா ரெசிபி பார்க்கலாம். குழந்தைங்க பாஸ்தா சாப்பிட்றதுக்கு விரும்புகிறாங்க. டிவியில் பார்த்து இல்லைன்னா பக்கத்தில் உள்ள குழந்தைங்க சாப்பிட்றது அதெல்லாம் பார்த்து பாஸ்தா சாப்பிட ஆசைப்படுறாங்க. அதை நம்ம குழந்தைங்களுக்கு பட்டர் இல்லாமல் சீஸ் இல்லாமல் நம்ம க்ரீமியாக ஹெல்த்தியாக எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டையும் நல்லா குக்கரில் வேக வச்சுருங்க. சாஃப்டாக வேக வச்சுட்டு அதை நம்ம மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பாஸ்தாவை நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. பாஸ்தா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது முக்கியமாக நல்லா சாஃப்டாக வேகணும். பாருங்கள், நம்ம கேரட் உருளைக்கிழங்கு நல்ல விசில் வந்துட்டு ஒரு 5 விசில் நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதுவும் நம்ம பேஸ்ட் பண்ணும்போது நல்லா க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், பாஸ்தா எந்த அளவு சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த பாஸ்தாவை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குழந்தைங்க மென்று சாப்பிட பழகிட்டாங்க அப்படின்னாலே நம்ம இந்த ரெசிபி கொடுக்கலாம். அவங்க கையில் எடுத்து சாப்பிட பழகுவாங்க இந்த ரெசிபி கொடுத்தா. இப்போ கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச பாஸ்தாவையும் நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கேரட் உருளைக்கிழங்கு பேஸ்ட்டு, அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு டைஜஷனுக்காக நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் சாப்பிடுவாங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க போதும். இதே மாதிரி நீங்கள் பீட்ரூட் வச்சு பண்ணலாம். இல்லைன்னா கீரையை வேக வச்சு அரைச்சி அதையும் சேர்த்து நீங்கள் பாஸ்தா செஞ்சு கொடுக்கலாம். நம்ம கொடுக்குற ஃபுட்டையே ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு கேரட் டேஸ்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம அதுதான் கொடுத்துருப்போம். அதையே இப்படி பாஸ்தாவாக சாப்பிடும்போது பார்க்குறதுக்கும் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கும் கண்டிப்பாக விரும்புவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.